முதலாம் கேள்வியை பாருங்க. என்னவாம்? பௌதிகவியலில் பயன்படுத்தப்படும் அடிப்படை பௌதிக கணியம் பின்வருவனவற்று. சோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எதுன்னு கேட்கிறார். அடிப்படை பௌதிக கணியம். சோ முதலாம் மின்னோட்டம். எஸ், அதுதான் அடிப்படை பௌதிக கணியம் இல்லையா? எலக்ட்ரிக் கரண்ட். சோ மற்ற ஒண்ணும் இல்லை தானே? நேரடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சீரான அடர்த்தியுள்ள ஏகமபி எனும் இரு நட்சத்திரங்கள் சம ஆரைகளை உடைய கோளங்களாக கருதப்படலாம். நட்சத்திரம் பியின் திணிவின் 3 மடங்கான திணிவை உடைய நட்சத்திரம் ஏ ஆனது நட்சத்திரம் பி கொண்டிருக்கும் அதிர்வெண்ணின் 6 மடங்கு அதிர்வெண்ணுடன் தன்னைத்தானே சுழல்கின்றது. என்னவாம்? 2 நட்சத்திரம் அத கோள வடிவமா கருதலாமா? ஏயும் பியும் 2 ஆரையும் சேம். நட்சத்திரம் பியின் திணிவின் 3 மடங்கான திணிவை உடைய நட்சத்திரம் ஏ ஆனது பியின் திணிவின் 3 மடங்கு திணிவு. நட்சத்திரம் பி கொண்டிருக்கும் அதிர்வெண்ணின் 6 மடங்கு அதிர்வெண்ணுடன் தன்னை தானே சுழலுது. இப்ப இது இந்த சுழற்சி மீறன் இருக்குல்ல. சோ பி இந்த 6 மடங்கா 6 டைம்ஸ் இதுக்கு கூட சுழற்சி மீறன். இப்ப உடு ஏயின் கோண உந்தத்தின் கீழ் உடு பியின் கோண உந்தம். சோ ஆங்குலர் மொமெண்டத்தின் ரேஷியோ கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி வந்து 6 டைம் என்றா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப் தானே. இப்ப ஃப்ரீக்வன்சி 6 டைம் என்ற 6 மடங்கு என்ற ஒமேகாவும் 6 மடங்கு. அப்ப இது இந்த கோண வேகம் ஒமேகா இது இந்த கோண வேகம் 6 ஒமேகா. ஆங்குலர் வெலோசிட்டி அதுக்கு ஒமேகா இதுக்கு 6 ஒமேகா. ஓகே தானே? இனி கேட்டது ஏ இந்த ஆங்குலர் மொமெண்டம் எல்ஏஓ எல்பி. ஆங்குலர் மொமெண்டம் ஐ ஒமேகா. இது இந்த ஐ ஒமேகா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். கோளத்துக்கு சம்திங் எம்ஆர் ஸ்கொயர். கோளத்துக்கு சோ திண்ம கோளம் என்ன வரும்? 2/5 எம்ஆர் ஸ்கொயர் சம்திங் நம்பர் சம்திங் எம்ஆர் ஸ்கொயர் எம்ஆர் ஸ்கொயர். எம் வந்து 3m ஏக்கு போட்டீங்க வேண்டாம் இன்டு ஆர் ஸ்கொயர் சம்திங் எம்ஆர் ஸ்கொயர் இன்டு ஒமேகா. ஒமேகா வந்து 6 ஒமேகா. பிக்கு போட்டா அதே சம்திங் எம்ஆர் ஸ்கொயர். இதுவும் கோளம் தானே? இதுவும் கோளம் அதுவும் கோளம். அப்ப அந்த ரெண்டு சம்திங்கும் ஒரே அளவு. சம்திங் எம்ஆர் ஸ்கொயர் இன்டு ஒமேகா. அப்ப பேச்சு விட்டானே வரும். சார் முண்டு 18க்கு உண்டு. So ratio 18 എന്ന് വന്നോളൂ. ഓക്കെ അല്ല? So third question பாருங்க. என்னவா? இருமுனைகளும் திறந்த குழல் ஒன்றானது ஒன்றினது அடிப்படை மீறல் F ஆகும். So both end open tube. So இது இந்த மீறல் F. என்ன மீறல்? அடிப்படை மீறல். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து F. ஓகே. இக்குழாயில் காணப்படும் வளியின் வெப்பநிலை மாறாதிருக்க அதன் ஈரலிப்பை அதிகரிக்கும் போது அடிப்படை மீறல். ஈரலிப்பு அதிகரிக்கிறார். ஹியூமிடிட்டி கூடுது. இப்ப ஈரலிப்பு கூடினா என்ன நடக்கும்டா? உங்களுக்கு தெரியும் மூல மேஸ் குறையும். நீராவி கூடுது. வாட்டர் வேப்பர் கூடினா இப்ப நார்மலா ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கேக்குள்ள மூலக்கூட்டு திணிவு என்ன வரும்? இது 32 இது 28 அவரேஜா ஒரு வேல்யூ இருக்கும். நைட்ரஜன் கூட அதுக்கு கிட்டவா சொல்றேன் 29. இப்ப நீராவி கூடுதுண்டா ஈரலிப்பு கூடுதுன்னா நீராவி கூடுது வாட்டர் வேப்பர் கூடுது. அப்ப O2 N2 H2O கூடினா இது 18 இல்ல
அப்ப இது 32 28ஓட 18 சேருங்க அவரேஜ் வந்து நல்லா குறையும். அவரேஜ் வந்து நல்லா குறையும். அப்ப அவரேஜ் மூல மேஸ் வந்து குறையுது, மூலக்கூட்டு திணிவு வந்து குறையுது. மூலக்கூட்டு திணிவு குறைஞ்ச கதி கூடும். ஏன் V சமன் ரூட் ஆஃப் கேமா RT ஓவர் M. இப்ப ரூட் ஆஃப் கேமா RT ஓவர் M ல சோ V வந்து கூடுது. சோ V கூடினா என்ன நடக்கும்? இப்ப நீங்க லம்டா மாறாது. வெப்பநிலை கூடினால குழாயின் நீளம் மாறாதே. சோ லம்டா மாறாது. இப்ப V is equal to F லம்டாவில V கூடுது, லம்டா மாறல. அப்ப frequency என்ன செய்யும்? கூடும். இப்ப ஃபண்டமெண்டல் frequency கூடும். இப்ப எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். இவ்வளவு எல்லாம் கதைக்க தேவையில்லை. நான் விளங்கப்படுத்துறதுக்காண்டி விளங்காச்சுறான். என்ன நாங்க படிக்கையே பார்த்திருப்போம். ஈரலிப்பு கூடினா, அதாவது ஹியூமிடிட்டி கூடினா வேகம் கூடும். சோ வேகம் கூடினா வெலோசிட்டி ஸ்பீட் வந்து கூடும். ஸ்பீட் கூடினா frequency கூடும். லம்டா மாறாது. இல்லையா? நாலாம் கேள்வியே பாருங்க. ஒரு நிற ஒளிக்கதிர் புள்ளி ஏயில் வழியிலிருந்து நீர்க்கோளத்தினுள் சென்று செறிப்படைந்து முறிவுக்குட்பட்டு மீண்டும் வழியில் பிரவேசிக்கின்றது. தொடக்க படுகை கோணம் 30 பகையினின் புள்ளி சியில் கதிரின் வெளிப்பாட்டு கோணம் சீல வெளிப்பாடு கோணம் என்னன்னு கேட்கிறார். இரண்டு பேரும் ஒன்னும் செய்ய தேவையில்லை, அதே கோணம் தானே. நான் கேள்வி செய்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் இப்படி போகுது. இது செவ்வாய், இது 30. இந்த கோணத்தை நாங்க அல்பாண்டு வைப்போமே, முறிகோணம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அல்பாண்டு வச்சா திருப்பி இந்த இடத்துலயும் அல்பா. ஏன் இது ரெண்டும் ரேடியஸ் ஈக்குவல். திருப்பி இது தெரிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இந்த கோணம் அல்பா. திருப்பி இதுல இது வந்து இது அல்பா. இது ரேடியஸ். அப்ப இது அல்பா, இது அல்பாண்டபடியா வெளியால போய்க்கு என்ன? இது 30. ஏன் 30க்கு அல்பா, அப்ப அல்பாக்கு 30. அப்ப இங்க வெளிப்பாடு கோணம் என்ன? 30. அதானே கேட்டது. சியில் வெளிப்பாடு கோணம் எமர்ஜென்ட் ஆங்கிள் தான் கேட்டது, 30 டிகிரி. அப்ப எத்தனாவது விடை? ஃபோர்த் ஆன்சர். சாரி, அடுத்த கேள்வி பாருங்க. அஞ்சாம் கேள்வி. என்னவாம்? ஒரு பெல்ட். அது 2 மீட்டர் பெர் செகண்டோட மூவ் பண்ணது இல்லையா? நகர்த்தி வாரி மீது பெட்டி ஒன்று நிலைக்குத்தா விழவிடப்படுது. இப்ப நிலைக்குத்தா விழுகுது. இப்ப வேருக்கும் பெட்டிக்கும் இடையிலான உலக குணம் 0.5 ஆகும். பெட்டி நகர்த்தி வாரின் மீது ஓய்வுக்கு வரும் வரை வேர் சார்பாக பெட்டி அசைந்த தூரம். இப்ப இது என்ன? இப்ப இது ரெண்டுக்கு இடையிலான உராய்வு குணம் சொல்லிட்டார் 0.5. உங்களுக்கு தெரியும் இது விழுந்தோட இது இதை தடுக்கும். வேர் தானே முதல்ல மூவ் பண்ணது தடுக்க. வேர் வந்து இதை பிடிச்சி இழுக்கும். உராய்வு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸிங் இருக்கும். இதால அக்சலரேட் பண்ணும். எவ்வளவு நேரம்? இந்த பாக்ஸ் வந்து அந்த வேரிண்ட வேகத்தை பெரும் வரைக்கும் என்ன செய்யும்? இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். விளைக்குள்ள ஹொரிசான்டல் ஸ்பீட் வந்து 0.
அது 2 மீட்டர்/செகண்டுக்கு வரும் வரைக்கும் என்ன செய்யும்? எக்ஸலேட் பண்ணும். அதுக்கு பிறகு இல்ல. இப்ப அது வரைக்கும் வசஞ்ச தூரம் என்னன்னு கேள்வி. அந்த தூரம் தானே கேள்வி. என்ன வேரின் மீது ஓய்வுக்கு வரும் வரை, வேரின் மீது ஓய்வுக்கு வருதுண்டா ரெண்டும் ஒரே ஸ்பீடுக்கு வந்தா வேர் மீது இது ஓய்வுக்கு வருது. அசையல. சோ ரிலேட்டிவ் டு பெல்ட் வந்தா 0வா இருக்குது. வேரின் ஸ்பீடும் அந்த பொக்ஸின் ஸ்பீடும் ஒன்றா வருது. அதுதான் வேரின் மீது ஓய்வுக்கு வருதுன்னு அவர் சொல்றார். ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்றது இந்த மீனிங் என்ன? ரெண்டு ஸ்பீடும் ஒன்றாகிறது. ஓகே தானே? இப்ப இது எவ்வளவு தூரம் மேன் அசைஞ்சதுன்னு தான் கேள்வி. ஓகே தானே? அது எப்படி காணலாம்? இனிஷியலா 0, ஃபைனலா 2 மீட்டர்/செகண்ட். இனி ஆர்முடுகளை வேற காணலாம். எப்படி? F is equal to mu r இல்ல? F is equal to mu r இன் படி 0.5 into mg. அப்ப 5m. அது ஃபோர்ஸ். அப்ப அக்சலரேஷன் என்ன? விசைங்கள் திணிவு தானே? அப்ப 5ms minus 2. அப்ப எனக்கு அசைஞ்ச தூரம் வேணும். என்ன போடுவீங்க? v squared is equal to u squared plus 2as போட்டீங்க வேண்டா. ஃபைனல் வெலோசிட்டி 2. அப்ப 2 இந்த ஸ்கொயர் வந்து 4. இனிஷியல் 0, 2 into acceleration 5 into s. 10s is equal to 4. அப்ப s என்ன? 0.4 மீட்டர். அப்ப அந்த பாக்ஸ் அசைஞ்ச தூரம் என்ன? 0.4 மீட்டர். மூன்றாவது விளங்குதா இது? சிக்கல்லையே half mv square is equal to FDT போட்டாலும் வரும். அதுதான் இதுவும் இது ஒன்றுதான். இதுல எம்மால பெருக்க இந்த இதுல எம் வரும். F into D என்றது பெற்ற இயக்க சக்தி என்று போட்டாலும் சரி. எப்படியோ இந்த எஃப் கண்டு தானே செய்யணும். இங்க இந்த உராய்வு விசை என்ன உராய்வு விசை? இயக்கவியல் உராய்வு விசை. அதான் கிராஃப்ல வந்திருக்காரு மாறாது. ஆறாங்கண்ணி பாருங்க என்ன மேம்? குவிவு வில்லையின் மாய பிம்பத்துக்கான பொருள் தூரம் பிம்பத்தூரத்துக்கு இடையில் மாறலை உருக்காட்டுகின்றது. இவ்வில்லையிலிருந்து 10 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருளின் பிம்ப தூரம் இப்ப குவிவு இல்லையில இப்ப மாய பொருளுக்கு கிராஃப் தந்திருக்கார். எப்படி தந்திருக்கார்? இதுல பிம்ப தூரம் இமேஜ் இதுல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த 20யோட இது அணுகுது. அப்படி என்ன மீனிங் என்ன? 20ல வைக்க 20 சென்டிமீட்டர்ல வைக்க முடிவிலிக்கு போகுது. அப்ப 20 குவியம். மாயபிம்பம் 20ல வைக்க போகுதுன்னா இவற்றை குவிய தூரம் 20. இந்த குவிய தூரத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிராஃப் தந்தது. இனி 10 சென்டிமீட்டர்ல பொருளை வைக்கிறார். 10 சென்டிமீட்டர்ல பொருளை வச்சா பிம்ப தூரம் கேட்கிறார். என்ன காணுவீங்க? 1/v minus 1/u is equal to 1/f. பிம்ப தூரம் வேணும். இது 10 பொருள் தூரம். இது -1/20. 1/10 minus 1/20. 20 போமாசி. 2 minus 1 1. அப்ப v என்ன? 20 சென்டிமீட்டர். பிம்ப தூரம் 20 சென்டிமீட்டர். நாலாவது விடை. Sorry.
வேளாங்கல்லிய பாருங்க. என்னவா? 10 சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட உருக்கால் செய்யப்பட்ட திண்ம சதுரமுகி ஒன்று 30 பாய்சியில் இருந்து 60 பாய்சிக்கு வெப்பநிலை அதிகரிப்புக்கு உட்படுகின்றது. இதன் போது அதன் பரப்பளவில் ஏற்பட்ட பின்ன விரிவுக்கும் கனவளவில் ஏற்பட்ட பின்ன விரிவுக்கும் இடையிலான விகிதம். இப்ப பின்ன விரிவு, பின்ன விரிவு என்ன? விரிவின் கீழ் ஆரம்பம். ஓகே. சோ பின்ன விரிவோ அல்லது சதவீத விரிவோ, பெர்சன்டேஜ் எக்ஸ்பேன்ஷன் என்று சொன்ன என்ன, ஃபிராக்ஷனல் எக்ஸ்பேன்ஷன் என்று சொன்ன என்ன, ரெண்டுமே இனிஷியல் வேல்யூல டிபெண்ட் ஆகாது, ஆரம்ப அளவில் தங்காது. ஏன்? இவரு விரிவின் கீழ் கனளவு போட்டு பாருங்க, கனளவு விரிவின் கீழ் ஆரம்பம் என்று வரைக்க இது வி நோட் கேமா டீட்டா ஓவர் வி நோட். அப்ப இங்க வி நோட் போயிடும். அப்ப கேமா டீட்டா. ஏரியாண்ட விரிவை பாருங்க, டெல்டா ஏ ஓவர் ஏ நோட். இதுக்கு என்ன வரும்? டீட்டா டீட்டான்னு வரும். இது கேமா டீட்டா சொல்லு. இப்ப ரேஷியோ என்ன? இங்க கேட்டது என்ன? பரப்பளவில் ஏற்பட்ட பின்ன விரிவுக்கும் கனளவில் ஏற்பட்ட பின்ன விரிவுக்கும் இடையிலான விகிதம். இதுக்கும் இதுக்குதான் கேட்கிறார். இதுக்கும் இதுக்கும் என்ன? டெல்டா ஏ ஓவர் ஏ நோட்டுக்கும் டெல்டா வி ஓவர் வி நோட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்கிறார். அப்ப இது பீட்டா டீட்டா ஓவர் கேமா டீட்டா. இது போயிடும். இது 2α விங்கிள் 3α. அப்ப என்ன ரேஷியோ? இல்லையா? அப்ப 2/3. எத்தனாவது விடை? முதலாவது விடை. விளங்குது இல்ல உங்களுக்கு? கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. என்னவா? ஒருவருடைய குறைபாடுள்ள கண்ணின் அண்மை புள்ளி 1 மீட்டரில் இருக்கின்றது. அண்மை புள்ளியை 0.25 மீட்டருக்கு கொண்டு வருவதற்கு அவன் பயன்படுத்த வேண்டிய வில்லையின் வலுவின் பெருமை. இப்ப அண்மை புள்ளி 1 மீட்டர். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அத 0.25 25 சென்டிமீட்டர் ஆகும். வணிய வேண்டிய வில்ல என்ன வேலைதான் கேட்கிறார். ஏதோ ஒரு வில்ல. இப்ப அந்த வில்ல என்ன வேலை என்ன? இந்த வில்ல பங்கன் என்ன? 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை 100க்கு கொண்டு வரும். அதை கண் வில்ல வெளித்திரையை கொண்டு போகும். இந்த கண் வில்ல ரிட்டினாக கொண்டு போய் இமேஜை தரமும். இப்ப இதுன்ற வேலை என்னன்னு கேட்டா 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை 100க்கு கொண்டு வரும். இல்லையா? இப்ப 25ல இருக்கிற பொருளை 100க்கு கொண்டு வருதுண்டா இந்த வில்லைக்கு 1/v - 1/u is equal to 1/f போட்டீங்கன்னா பிம்ப தூரம் என்ன? பிம்ப தூரம் 100. 1/100. பொருள் தூரம் 1/25. 7 1/f. 100 போமாசு. 1/4 3. அப்ப எஃப் என்ன? 100/3 சென்டிமீட்டர். 100/3 சென்டிமீட்டர். இப்ப மீட்டரா மாத்தணும் இல்ல? அப்படியே வச்சுக்கலாம். 1/f தானே வேலு. பவர்ன்றது 3/100 தர 100. அப்ப 3 டேப். எத்தனாவது விடை? 5வது விடை. சரி.
இது மீட்டர்ல இருக்கு. நான் என்ன இருக்கேன் சென்டிமீட்டருக்கு மாத்திருக்கேன். நீங்க மீட்டர்லயே வச்சு போட்டா அப்படியே போட்டுருக்கலாம். அப்படியே ஒண்ணுங்கள் மூணு வந்து 3000. இது 1ம் 0.25 வச்சுட்டே இருக்கலாம். நான் சுருக்கிறதுக்கு வசதிக்காண்டி சென்டிமீட்டரா மாத்தி போட்டுக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. என்னவா? கனவளவு V உடைய ஒரு பாத்திரத்தை கனளவு விரியத்திறன் கேமாயிலுடைய ஒரு திரவம் கால் பங்குக்கு நிரப்பப்பட்டுள்ளது. இது என்ன கேமாயில் கால் பங்கு V/4 கால்வாசிக்கு நிரப்பப்பட்டிருக்கு. பாத்திரத்தின் கனளவு விரியத்திறன் கேமா V. வெப்பநிலை பின்வருவனவற்று பின்வரும் வெப்பெருமானத்தில் அதிகரிக்கும் போது திரவம் பாத்திரத்தின் முழு கனளவை நிரப்பும். முழுவதையும் நிரப்புறதுக்கு எவ்வளவு அதிகரிக்கணும் கேட்டார். நான் உங்களுக்கு படிப்பீங்க சொல்லியிருக்கேன். எப்படி செய்யணும்? இறுதி கனளவை சாப்படுத்தணும். குறியில வரைக. அப்ப திரவம் நிரப்புதுன்னா வி திரவம் இறுதி கனளவு திரவத்தின் இறுதி கனளவும் பாத்திரத்தின் இறுதி கனளவும் சமனாகணும். திரவத்தின் இறுதி கனளவு என்ன? V/4 into ஆரம்ப கனளவு 1 plus gamma theta சமன். பாத்திரத்தின் இறுதி கனளவு என்ன? ஆரம்ப கனளவு V into 1 plus gamma V into theta. இப்ப V போயிடும். உள்ள பெருக்கி நீங்க என்ன வரும்? 4 எல்லாம் அங்க பெருக்கும். 1 plus gamma L theta சமன் 4 சக 4 gamma V theta. இது எங்க வாங்க? gamma L minus 4 gamma V theta சமன் 3. இப்ப theta என்ன? 3 கீழ் gamma L minus 4 gamma V. எத்தனாவது விடை? 4th answer. நீங்க தோற்ற விரிவு போட்டீங்கன்னா பிழைக்கும். ஓகே, தோற்ற விரிவு போட்டா சரியா வரும். நீங்க இதே வச்சுக்கொண்டு 3V/4 தோற்ற விரிவு போட்டீங்கன்னா பிழை அப்படி வராது. ஓகே, அடுத்து பத்தாங்கல்லி பாருங்க. ஒரு தரப்பட்ட வெப்பநிலை அளவீட்டுக்கு ஒரு வெப்பமானி திருத்தமான பெருமானத்தை தருவதற்கு என்னவாம்? ஒரு தரப்பட்ட வெப்பநிலை அளவீட்டிற்கு ஒரு வெப்பமானி திருத்தமான பெருமானத்தை தருவதற்கு வெப்பக்கடத்தாறு கூடிய வெப்பக்கடத்தாறு கூடிய வெப்பமான பதார்த்தத்தை கொண்டிருக்க வேண்டும். என்ன சொல்றார்? ஒரு வெப்பமானி திருத்தமா இருக்கணும் என்றா வெப்ப கடத்தாறு கூடிய வெப்பமான திரவத்தை கொண்டிருக்கணுமா? என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு எளிதில் கடத்தியா இருந்தா நல்லதுதான். ஆனா கொண்டிருக்க வேண்டும் கட்டாயம் என்று இல்ல. வெப்ப கடத்தாறு கூடவா இருக்கணும். அது ஒரு இடத்துல இருந்து அந்த அச்சு வழி பாய்ச்சலுக்கு தான் எது தேவை? எங்களுக்கு இந்த குமிழுக்குள்ள இருக்கிறது தானே வேணும். அப்ப எங்களுக்கு அச்சு வழி பாய்ச்சல் இல்லை. இதுல வர்றது உள்ளுக்கு போச்சுன்னா சரி இல்லையா? இதுக்குள்ள இருக்கிற திரவத்துக்கு பரவணும். இந்த கரைக்கு போறது உள்ளுக்கு போகணும் தான்.
ஆனா அது அச்சு வழி பாய்ச்சல்ன்றது இல்ல. சோ வெப்ப கடத்தாரு கேட்கிறது எதுக்கு? அச்சு வழி பாய்ச்சலுக்கு தான் கேட்போம். இப்ப இங்க வெப்ப கடத்தாரு கூடவா இருக்கணும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன? சோ கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி இல்லையா? அது கட்டாயம் இல்ல. டி கூட்ட பாரு. வெப்பநிலை அளக்கப்பட வேண்டிய சுற்றாடலின் வெப்ப கொள்ளளவுடன் ஒப்பிடும் போது வெப்பமானியின் வெப்ப கொள்ளளவு புறக்கணிக்கத்தக்கதாக இருத்தல் வேண்டும். என்ன சொல்றார்? வெப்பநிலை அளக்கப்பட வேண்டிய சுற்றாடலின் வெப்ப கொள்ளளவுடன் ஒப்பிடும் போது ஏண்டா இப்ப ஒரு திரவத்துக்கு ஒண்ணு வைக்கிறீங்களா, இந்த திரவத்தின் வெப்ப கொள்ளளவோட கம்பேர் பண்ணிக்க இது இந்த வெப்ப கொள்ளளவு குறைவா இருக்கணுமா? வெப்பமானி வெப்ப கொள்ளளவு சரி. டேய் ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப கொள்ளளவு ஹீட் கெப்பாசிட்டி, ஹீட் கெப்பாசிட்டி லோவா இருந்தா அவர் அப்சர்வ் பண்ற ஹீட்டின் அளவு குறைவா இருக்கு. அவர் உறிஞ்சிற அவர் பெறுற வெப்பத்தின் அளவோ அல்லது அவர் இழக்கிற வெப்பத்தின் அளவு குறைவா இருக்கும். அப்ப அளக்க வேண்டிய வெப்பநிலையை மாத்தாது. அளக்க வேண்டிய வெப்பநிலையை மாத்தாட்டிக்கு திருத்தமான வெப்பநிலையை காட்டும். அப்ப அந்த கூட்டு சரி. நான் சொன்னது விளங்கிச்சா உங்களுக்கு? இது இந்த வெப்ப கொள்ளளவு ஹீட் கெப்பாசிட்டி குறைவா இருந்தா இந்த திரவத்திலிருந்து உறிஞ்சிறதோ அல்லது அவர் திரவத்துக்கு கொடுக்குற அளவோ குறைவா இருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெப்பத்தின் அளவு குறைவா இருக்கிறதால அந்த அளக்க வேண்டிய வெப்பநிலையை மாத்தாது. இப்ப இதுல இருந்து ஹீட்டை உறிஞ்சிட்டாருன்றது இந்த வெப்பநிலை குறைஞ்சிருமல்ல. அப்ப உறிஞ்சிற அளவு குறைவா இருந்தா அவற்றை வெப்பநிலை மாற்றம் குறைவா இருக்கும். அப்ப திருத்தமான வாசிப்பு காட்டும். அது சரி. சி கூட்டு வெப்பமான இயல்பானது வெப்பநிலையுடன் ஓர் ஏகபரிமாண மாறலை கொண்டிருத்தல் வேண்டும். வெப்பமான இயல்பு வெப்பநிலையோடு ஒரு ஏகபரிமாண இயல்பை கொண்டிருக்கணும், இயன்ற அளவுக்கு கொண்டிருக்கணும். அதுக்கும் திருத்தமான ரீடிங்குக்கு சம்பந்தம் கிடையாது. இவர் மேல என்ன கேட்டார்? அக்குரேட்டான ரீடிங்குக்கு தானே கதை எடுக்கிறார். அக்குரேட்டா இருக்கிறதுக்கும் அது லீனியரா இருக்கிறதுக்கும் ஏகபரிமாணமா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? இப்ப இது பி மாத்திரம் உண்மை. ஓகே இல்ல? நீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன திருத்தமா இருக்கும். ஒருத்தங்க கேக்குறேன் ஏன் ஏறோங்கண்டு அவன் வெப்ப கடத்தாறு கூடவா இருந்தா கூடவா இல்ல குறைவா இருந்தா வெப்ப என்னது ஒரு அச்சு வழி பாய்ச்சல் அந்த மாதிரி கன்செப்டுக்கு தானே பேர் அது வெறும் இங்க இருந்து வெப்பம் குயிக்கா கடத்தப்படுறதுக்கு தான் அது வேணும். எங்களுக்கு இதுல இருக்கிற வெப்பம் இதுக்குள்ளதானே எளிதில் கடத்தியா இருக்கணும்ன்றது ஓகே. வெப்பத்தை உள்ளுக்கு கொடுத்தா சரி இல்லையா? அப்ப அந்த வெப்ப கடத்தாருன்றது இங்க இம்பார்ட்டன் இல்லை. அதனால திருத்தமா இருக்கிறதுக்கு அது இங்க வராது. அடுத்த 11 பேரும் என்னவா? ஒளியலையின் வீச்சம் 20 சென்டிமீட்டர் ஆகும் போது ஒளிச்சரிவு மட்டம் 80 டெசிபல் ஆகும். ஆம்பிளிடியூட் 20 கேட்க இன்டென்சிட்டி லெவல் 80 டெசிபல். வீச்சம் 5 சென்டிமீட்டர் ஆகும் போது ஒளிச்சரிவு மட்டம் உங்களுக்கு தெரியும். இன்டென்சிட்டி
ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கேல். ஒளிச்சரிவு வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேர்வீத சமம். இப்ப இப்ப முதல்ல இருந்த ஒளிச்சரிவு I1 வைப்போம். நேர்வீத சமன் 20 இருக்கு. பிறகு உள்ளது I2 நேர்வீத சமன் 5 இருக்கு. இப்ப ஒன்னு பிரிச்சா என்ன வரும்? I1 I2 சமன் இதை இதால பிரிச்சா 20 5 4 இருக்கு. 16. இப்ப உங்களுக்கு தெரியும் β1 மைனஸ் β2 10 லொக்கடி 10 I1 இது 60. இப்ப β1 என்ன 80. β2 தான் காணும். இப்ப β2 இது அங்கால ஒன்று இது இங்கால ஒன்று. β2 சமன் 80 மைனஸ் 10 லொக்கடி 10 இப்படி ஒரு ஆன்சர் இருக்கும். இப்படி ஒரு ஆன்சரை காணல இல்லையா? ஆனா 1/16 இருக்குது. 1/16 என்ன வரும்? இதை பிளஸ் ஆகணும். இதை பிளஸ் ஆகினா இந்த அடுக்குல போட்டுடும். 16 சைவரம் அப்படி அது 1/16. எயிட்டி பிளஸ் 10 log 1/60. மைனஸ் தூக்கி இங்க போட்டா சயம் உண்டு. அதுதானுங்களா? இது தேவையில்லா வேலையானவருக்கு. சரி பரவாயில்ல தந்திருக்காரு. தரணாங்கள் இப்ப என்னவா? ஒரு நாச்சந்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தில் உள்ள எச்சரிக்கை ஒளி 4100 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை கொண்ட ஒளியை எழுப்புகின்ற அதே வேளையில் அவதானி ஒருவர் கோபுரத்தில் இருந்து விலத்தி 40 மீட்டர் பெர் செகண்ட் கதியுடன் இயங்குகின்றார். வழியில் ஒளியின் கதி 340. அன்றைய தினம் காற்று கோபுரத்தில் இருந்து அவதானியை நோக்கிய திசையில் 70 வீசுது. இது கோபுரம். கோபுரத்துல இருந்தா ஒளி எழுப்பப்படுது. இப்ப ஒரு பயல் என்ன செய்யறார்? கோபுரத்தை விலத்தி அங்குற 40 மீட்டர். இப்ப என்ன காத்து வந்த திசையில் இவரை நோக்கியே காத்து வீசுது 70. அப்ப ஒளி வர்ற திசையில ஒளி வர்ற திசையில காத்து வீசுது. அப்ப இப்ப சீக்கு பதிலா என்ன போடணும்? சீக்கு பதிலா 340 என்ன கூட்டி விடு. அப்ப 410. அப்ப இப்ப அவதானி கேட்கிற மாதிரி இல்ல வேணும். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டா அவதானி நோக்கி விலத்தியங்கிறார். இப்ப சி மைனஸ் வி ஓவர் ஒளி முதல் ஓய்வில் இருக்கு. அப்ப சி இன்டு எஃப் நோ. இப்ப என்ன சி வந்து 410 40 410 தர അതിന്റെ ഫ്രീക്വൻസി 4100. 410 வெட்டிங்கன்னா 10 இது எவ்வளவு? 370. அப்ப 3700 ஹெர்ட்ஸ் முதலாவது விட.
பதிமூணாம் கழிப்படம் என்னவாம்? பூமியின் உட்பகுதியில் கண்ட தகடுகள். சரி, ஏதோ இவர் எர்த்குவேக் பிளேட்ஸ் தான் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். உராய்வதன் மூலம் நிலநடுக்கம் உருவாகின்றது. ஏன்னா எர்த்குவேக் பிளேட்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று மோதுறதால அதான் அவர் கண்ட தகடுகள் சொல்றாரு. ஏன் அது அதின் அசைவால இந்த கண்டங்கள் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் மாறுதாமாம், சேருது பிரியுது அப்படி என்றெல்லாம் கதைக்கிறாங்க. சரி, இப்ப பின்வரும் கூற்றுக்களும் சரியானது. எர்த்குவேக்ல கேட்கிறார், எஸ் அலைகள் பி அலைகளிலும் கதி கூடுவே ஆகும். நோ, பி அலைகள் தான் கதி கூடினது, எஸ் அலைகள் அடுத்ததாக தான் வரும். அப்ப முதலாவது பிள்ளை. இரண்டாவது, புவியின் மேற்பரப்பில் லவ் அலைகள் உருண்டு செல்வதனால் அதிக நேரம் உருவாகும், அதிக சேதம் உருவாகின்றது. நோ, ரேலி வேவ்ஸ் தான் என்ன செய்யும், ரேலி அலைகள் தான் உருண்டியங்கம். லவ் அலைகள் எப்படி இடையான அதிர்வை மட்டும் உருவாக்கும் இல்லையா, அது குறுக்கல, இடையான அதிர்வு, இடையா பக்கம் பக்கமா அதிரும், அதான் லவ் அலை. ரேலி அலை தான் உருண்டியங்கம். இப்ப இது இரண்டாவதும் பிழை. தேர்ட் ஒன், சுனாமி அலை உருவாவதற்கு நிலநடுக்கம் காரணமாக அமைவதில்லை, நிலநடுக்கம் தான் காரணம், அதுவும் பிழை. ஃபோர்த் ஒன், மேன்மையம் என்பது நிலநடுக்க குவிய புள்ளிக்கு நேர் மேலே புவியின் மேற்பரப்பில் உள்ள புள்ளியாகும். மேன்மையம் அப்படி ஒன்று தெரியாது. மேன்மையம் என்பது நிலநடுக்க குவிய புள்ளிக்கு நேர் மேலே புவியின் மேற்பரப்பில் உள்ள புள்ளியாகும். சரி, மேன்மையம் நான் கேள்விப்படையில, பார்ப்போம். அடுத்ததை பார்த்தோம்னா சரிதான். இப்ப இது சரியா இருக்கணும் அல்லது அடுத்தது சரியா இருக்கணும். அடுத்தது சரியேண்டா இது பிள்ளை, அடுத்தது பிள்ளையாண்டா இது சரி. சரி, ரைட். ரேலி வேவ்ஸ் என்பது ஒரு வகை உடலகலை ஆகும். அது மேற்பரப்பலை. அப்ப அஞ்சாவது பிழை, அஞ்சாவது பிழை என்ன, நாலாவது விடை. சரி, ஓகே. நான் அத நாலாவது நான் பார்க்கணும், மேன்மையம் என்ன என்னன்னு. இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் போட்டுக்கிறாங்க, மேன்மையம்ன்றதுக்கு என்ன வேர்ட் போட்டுக்கிறாங்க? எபிசென்டர் இருக்கா, நான் இனி பார்க்கணும், அந்த நோட்ஸ் இருக்கா பார்க்கணும். ரைட். ஆனா அப்படி ஒன்று இல்லாமையும் கண்டுபிடிக்கலாம் எல்லாம். நல்லா பிள்ளைய நாலு நல்லா பிள்ளைன்னு தெரியும். அப்ப விட இது. இது விடையோ இல்லையோன்னு தெரியாது, இது பிழையன்றபடி அது விடையன்னு சொல்றேன். அதை நான் செக் பண்ணிக்கொள்றேன். சாரி, 14ஆம் கேள்வி பார். 30 கிலோகிராம் திணிவு, 30 கிலோகிராம் ஆரை 0.2 உடைய இரு பரப்பு சில்லுகள் பிளைவீல் அதன் பரிதி வழியே சுற்றப்பட்ட இலையின் முனையில் ஒரு ஒன்றில் காட்டியவாறு 10 நியூட்டன் விசை நேரடியாகவும் ஒரு ரெண்டில் காட்டியவாறு அதே 10 நியூட்டன் விசையை தரவல்ல நிறை ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது. இவ்விரு தொகுதிகள்னது கோண ஆர்முடுகல்கள் முறை. இதுல 10 நியூட்டன் தொங்கிட்டு. இப்ப இது என்ன உருவம்னு சொல்லிட்டார், பரப்பு சில்லு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து half mr ஸ்கொயர். அப்ப அரை தர எம் என்ன 30, ஆர் ஸ்கொயர் என்ன 0.04. ஓகே, ரிசோர்ஸ் புக்ல சொல்லியிருக்காம நான் அதை பார்த்துடுறேன், நோட்ஸ்ல ஆட் பண்ணிடுறேன். இப்ப என்ன வரும்,
0.02 into 60 எவ்வளோடா 0.6 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இது என்ன ஐ. சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டாச்சு, சடத்துவ திருப்பத்தை கண்டாச்சு, ரெண்டுக்கு ஒன்று தானே. இப்ப எங்களை கேட்டது என்ன, கோண ஆர்முடுகல்கள் முறையே. இது கோண ஆர்முடுகள் என்று வரும். டோ சமன் ஐ அல்பா. டோ என்ன 10 தர இது நாரை பாயிண்ட், ஐ வந்து 0.6 அல்பா. அப்ப 10 தர 0.2 விங்கள் 0.6, 0.2 விட்டா 3 அப்ப 10/3 ரேடியன் செகண்ட் மைனஸ். இது எதுக்கு, ஒரு ஒன்றுக்கு, ஒரு ஒன்றுல 10/3. அப்படி 3 ஆன்சர் இருக்குது, வேற வழி இல்லை, அடுத்ததையும் காணணும். இப்ப இதுல 10 நியூட்டன்டா இங்க ஒரு டி இருக்கு. இது இந்த ஆர்முடுகள் ஏண்டா இது இந்த தொடலி ஆர்முடுகள் ஏ சமன் ஆர் அல்பா. இதுக்கு போட என்ன வரும், 10 செய்ய டி சமன் எம் இன்டூ எம் வந்தவனவு 1 கிலோகிராம் ஆரம்பி ஏகாணி என்ன விடுவோம் ஆர் அல்பா. அப்ப 10 செய்ய டி சமன் ஆர் வந்து 0.2 அல்பா ஒரு சாப்பாடு. சின்னுக்கு போட்டா டோ சமன் ஐ அல்பா. டோ என்ன டி இன்டூ 0.2, இதுல ஐ வந்து 0.6 அல்பா. இப்ப 0.2 வச்சு விட்டீங்கன்னா டி சமன் 3 அல்பா. இப்ப ஒன்னு என்ன கூட்டுங்க, 10 சமன் 3 அல்பா. அல்பா என்ன 10 3 100 32 4 பேரு 25 அப்ப 25/8 ரேடியன் செகண்ட் மைனஸ். அப்ப தேர்ட் ஆன்சர். ஓகே இல்ல, பதினஞ்சாங்க பாரு என்னவா, வானியல் தொலைக்காட்டி ஒன்று பொருள் வில்லையுடன் வானியல் தொலைக்காட்டி ஒன்றின் பொருள் வில்லையுடன் முடிவிலியில் உள்ள பொருள் ஒன்று அமைக்கும் கோணம் 4 தர 10 ரேடியன். பொருள் வில்லையின் குவிய தூரம் 16, வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 20. தொலைகாட்டி இயல்பான செப்பஞ்சகையில் உள்ளதெனின் இறுதி பிம்பம் பண்வில்லையுடன் அமைக்கும் கோணம் என்னவாம். வானியல் தொலைகாட்டியில பொருள் வில்லையுடன் முடிவிலியில் உள்ள பொருள் ஒன்று அமைக்கும் கோணம் அளவு 2 வில்லை, இது பொருள், இது பிம்பம். இது பொருளி, இது பார்வை தந்து. இப்ப என்ன சொல்லிட்டார், பொருள் வில்லையுடன் முடிவிலில் உள்ள பொருள் ஒன்று அமைக்கும் கோணம், இந்த கோணம் தந்திருக்க. அதுதான் என்ன 4 தர 10 ரேடியன் தீட்டா 1. பொருள் வில்லை குவிய தூரம் 16. ஓகே, வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 20. இயல்பான செப்பஞ்சையில் உள்ளது. அப்ப இயல்பான செப்பஞ்சை F0 பிளஸ் FE தான் 20. F0 16 FE என்ன 4. சரி, இறுதி பிம்பம் கண்வில்லையுடன் அமைக்கும் கோணம். இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பெருக்கு விலை என்ன
இறுதி பிம்பம் கண்ணில் அமைக்கிற கோணத்திங்கள் பொருள் கண்ணில் அமைக்கிற கோணம். இது எஃப் நோடுங்கள் எஃப். இதுதான் கேள்வி. இறுதி பிம்பம் கண்ணில் அமைக்கிற கோணம் அல்பா டேஸ் தான் கேள்வி. அல்பா என்ன? இது என்னது? 4 தர 10 சேரன். இது 16 கொண்டு வாங்க அங்க. 4 தர 10 2 தர 4. அப்ப என்ன பேர்? 16 தர 10 2 ரேடியன். எத்தனாவது விடை? 4th ஆன்சர். ஓகே இல்ல? உடுப்பெருக்கவலு என்ன ஆங்குலர் மேக்னிபிகேஷன் என்ன? பிம்பம் கண்ணில் அமைக்கிற கோணம். விசுவல் ஆங்கிள் ஆஃப் இமேஜ் ஓவர் விஷுவல் ஆங்கிள் ஆஃப் ஆப்ஜெக்ட். பிம்பம் கண்ணில் அமைக்கிற கோணத்துக்கு பொருள் கண்ணில் அமைக்கிற கோணம். பிம்பம் கண்ணில் அமைக்கிற கோணம் தான் இது. இந்த கோணம் தான் கேள்வி. பொருள் கண்ணில் அமைக்கிற கோணம் இதை கண் மாதிரி யோசிப்பீங்க. பொருள் கண்ணில் அமைக்கிற கோணம் தான் இது. அதான் தந்திருக்கார். அது எஃப் நோடுங்கள் எஃப். நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓகே. போதும் இல்லையா? அடுத்த கிளாஸ் பாப்போம். பாய்டா.